Please watch Be Good channel, like it, subscribe it. By doing that, you're doing a great service because you're spreading the good things. கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையாரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மலை கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்க வெல்வான். ஓ, குருவாய் வருவாய் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இது. இந்த குருவாய் வருவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது அருணகிரிநாதருடைய பாடல். அதுல அவர் முருகனை கேட்டது, அதாவது எந்த வடிவத்தில் குருவாய் நீ வரணும்னு சொன்னார். அதனால நாம எல்லோரும் சேர்ந்து இந்த இதை நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்ப எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பிரதானமா இருக்கக்கூடியது தாய் தகப்பன். அதற்கு நிகரான ஒன்று குரு. அந்த குரு நம்ம வாழ்க்கையை எப்படி சரிப்படுத்துறாங்கன்றதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில சிறந்த குரு இருக்காங்க. இதுல ஏற்றம் தாழ்வு எதுவுமே கிடையாது. எல்லா குருவும் சமம் தான். இதுல எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் சத்குரு டிஜிஎன் அப்படிங்கிறவர், அதாவது ஜீவன் முக்தர் அப்படிங்கிறவர். அதுக்கு அடுத்து ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய என்னுடைய குருநாதர் ஸ்ரீராம் சார் அவர்கள். இந்த இருவரும் அவர்கள் சொன்ன பாடம் என்ன அப்படின்றத பத்தியும் சில விஷயங்கள் உங்களோட நான் பரிமாறிக்க போறேன். நான் எப்பவுமே ஆரம்பத்திலே சொல்லுவேன், ஐ ஆம் அ டெலிவரி பாய். ஒரு மெசேஜை டெலிவர் பண்ண நான் வந்திருக்கேன், அவ்வளவுதாங்க. அது இன்னொரு தமிழ் அர்த்தம் சொல்லணும்னா பாயாச கரண்டின்னு வாங்க. அதாவது ஒரு பாயாசத்தை எடுத்து ஊத்துறது தான் அந்த கரண்டி. அதனால அந்த கரண்டிக்கு அந்த பெருமையும் இல்லை, ஒரு பரிமாற்றத்துக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். சத்குரு டிஜிஎன் யாரு அப்படின்னு நான் முதல்ல சொல்றேன். அது ஒரு சின்ன வயசுல வாரியார் சுவாமிகளோட பேச்சை நான் தொடர்ந்து கேட்பேன். அண்ணா நகர்ல 40 நாள் நடக்கும். 40 நாள் தொடர்ந்து போய் அந்த பேச்சு கேட்பேன். அப்புறம் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய வீனஸ் காலனியில் இருக்கக்கூடிய ஆன்மீக சமாஜம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்க போவோம். அப்போ வாரியார் சுவாமிகள் பேச்சு நடந்துகிட்டே இருந்தது. என் கூட உதவியாளராக இருந்தார். உதவின்னு சொல்ல முடியாது, எல்லாமே எனக்கு இருந்தவர் நீலகண்டன் அப்படின்னு என் கூட உதவியாளராக இருந்தவர். இப்ப இல்ல, அவரு நானும் சேர்ந்துதான் இந்த போவோம். அப்போ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வாரியார் சுவாமிகள் இல்ல, வேற ஒரு உருவம், ஒரு 6 அடிக்கு ஒரு உருவம் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த நின்றுகிட்டே அந்த சத்தம், அதாவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு வாங்க, பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு வரும். அங்க வந்து உங்களுக்கு விளக்கங்கள் தேவையில்லை, பார்த்த உடனே வந்துடும். அந்த கண்ணதாசன் ஐயா கூட சொல்லுவாரு, சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை அப்படின்னுவாரு. அதாவது சிந்திக்கிறது இல்லை, அப்ப கொடுத்துறது சரண்டர். அதான் இங்க யோசிக்கிறது கிடையாது. அப்படி டிஜிஎன் ஐயா பார்த்தோன்னே ஒரு சரண்டர் ஆச்சு. அது என்னன்னா உபதேச உந்தியார் அப்படிங்கிறது பகவான் ரமணரோட இது. அதை அவர் எடுத்துட்டு இருக்காரு. மான் உந்திபர மயில் உந்திபரன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. நாங்க முதல் முறையா கேட்கிறோம் அந்த மாதிரி ஒரு சத்தத்தையும் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சையும் முதல் முறையா கேட்கிறோம். முதல் அதிர்ச்சி என்னன்னா, அது வரைக்கும் மைண்ட் ஒரு கான்செப்ட்ல இருந்தது. அதாவது மேல ஒரு இறைவன் இருக்கான், நம்ம என்ன வேணா பண்ணலாம், அந்த என்ன தப்பும் பண்ணலாம், பண்ணிட்டு போய் இறைவனை சுத்தி இறைவா மன்னிச்சிருந்தா நமக்கு மன்னிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நானும் என்னுடைய சக உதவியாளர் நீலகண்டன் நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் முதல் முறையா ஒரு பேச்சு வருது, மேல ஒருத்தர் இருக்கான் கீழே ஒருத்தர் இருக்கான்லாம் நினைக்காதீங்க, எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்கான், நீங்க செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் விளைவு இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் முறையா செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிற ஒரு கேட்டோம். கேட்டா அது ரொம்ப ஷாக்கா இருந்தது. எப்படி சொல்றாரு, எவ்ரி ஆக்ஷனுக்கு இருக்கு, ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு கவுண்டிங் இருக்குங்கிறாரு. இப்ப என்னுடைய நண்பர் நீலகண்டன் பயந்துட்டாரு. சார் இவர் வந்து நாத்திகம் பேசுறாரு சார், நம்ம போக வேண்டாம் சார் அப்படின்னாரு. ஆனா எனக்குள்ள ஏதோ ஒன்று, இதுவரை கேட்காத ஒன்றை கேட்கிறோம். அது வரைக்கும் கேட்டதில்லை, எல்லாம் பக்தியை கேட்டிருக்கோம். ஆனால் அதை ஒரு ஞானத்தோட எங்க டிஜிஎன் ஐயா புரிய வச்சார். அப்போ டிஜிஎன் ஐயா எத்தனையோ மிராக்கிள்ஸ், எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் என்ன, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். டிஜிஎன் ஐயா யார் அப்படிங்கிறது, பாரதிய வித்யா பவன்ல ஒரு நாள் எங்க ஐயா வந்து பஜகோவிந்தம் வகுப்பு எடுத்துட்டு இருந்தார். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் கிளாஸ் போகும். அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே அப்ப இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் அவர்கள் அவங்க வந்து எங்க டிஜிஎன் ஐயாவை பார்த்து கேட்டார், ஐயா நீங்க பஜகோவிந்தம் எடுக்கிறீங்க கரெக்ட், இது தமிழ்ல வந்து மோக முத்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இத செய்யுள் எல்லாமே எனக்கு புரியுதுங்க. ஆனா நீங்க பாடம் எடுக்கும் போது ஆதிசங்கர் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தாரு, சுத்தி இத்தனை மாணவர்கள் இருக்காங்க, அது கணக்கு சொல்றீங்க, இத்தனை மாணவர்கள் உட்கார்ந்து இருந்தாங்கன்றீங்க, அப்ப அங்க என்ன மரம் இருந்தது, பக்கத்துல என்ன ஓடை ஓடிட்டு இருந்தது, இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு பிலிம் பாக்குற மாதிரி அப்படி சொல்றீங்களே. இந்த குறிப்பு இது வரைக்கும் நானும் எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், எத்தனையோ கேட்டிருக்கேன். இந்த குறிப்பு நான் எதுலையுமே கேட்டது இல்லையே, நீங்க இது எங்க படிச்சீங்க, இல்ல உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னும் போது எங்க டிஜிஎன் ஐயா சொல்றாரு, ரொம்ப இன்னசென்ட்டா சொல்றாரு, நான் படிக்கல அப்படின்னாரு. படிக்கலையா? ஆமா படிக்கல. அப்ப யாரோ சொன்னாங்களா? நான் கேட்கல. அப்புறம் எப்படி அப்படின்றப்போ எங்க ஐயா சொன்னார், நான் பார்த்ததுன்னு.
இவர் குமரியானந்தன் ஷாக் ஆகிட்டு பார்த்ததா அப்படின்னாரு. ஆமாம், அவர் ரொம்ப சாதாரண காலை நேரத்தில் ஒரு 3-3:30 மணிக்கு நான் விழிச்சு, நான் தியானம் இதெல்லாம் சொல்ல மாட்டார், நான் விழிச்சிருக்கிற நேரத்தில் எனக்கு அகக்காட்சியாக வந்தது அப்படின்னார். அவர் ஆதிசங்கரருக்குள்ள இறக்கும் போது அந்த அகக்காட்சி வந்து அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே அது விரிவா இருக்கும். இதே தான் சுவாமி விவேகானந்தருக்கும் நடந்திருக்கு. ஒரு காயத்ரி மந்திரத்தை யாரு விவேகானந்தருக்கு உபதேசம் பண்ணார் தெரியாது. சுவாமிஜிட்ட கேட்டப்போ ஆதிகுரு வந்து சொன்னாருன்றாங்க. ஆதிகுரு உள்ள இறங்கி அவருக்கு அந்த விஷயம் சொல்லப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன பொருள் எங்க டிஜே ஐயா சொல்றாரு, அது குமரியானந்தன் கேட்டுட்டு அப்பதான் அவரு உணர்றாரு. எங்களுக்கும் புரியுது, அதாவது பேசிட்டு இருக்கிறவர் பேச்சாளர் அல்ல, அதையும் தாண்டி ஒருத்தர் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்னாங்க, இதுதான் எங்க டிஜே ஐயா விளக்குவாரு. அதாவது குரு ஆச்சாரியன், இது 2 விளக்கி சொல்வாருங்க. அது என்ன குரு ஆச்சாரியன் அப்படின்னா, பாடத்தை படிச்சு அந்த பாடத்தை அழகா சொல்றவன் வந்து குரு. ஆனால் ஒரு பாடத்தை படித்து அதன்படியே வாழ்றவன், வாழ்ந்து சொல்றான் பாருங்க, அவன் தான் ஆச்சாரியன். இதே எங்க குமரியானந்தன் சொன்னார். இவருக்கு ஏன் இப்படி கிடைச்சதுன்னா, போகும்போது நாங்களும் சிறுவர்கள் மாணவர்கள் எங்ககிட்ட சொல்றது, இவர் ஒரு ஆச்சாரியன்னர், அதன்படி வாழ்றவர், ஒரு சாதாரண மனுஷன் இல்லைன்னு சொன்னார். இது வந்து எங்களுடைய ஐயா பத்தி, டிஜே ஐயா பத்தி. இப்போ ஸ்ரீராம் சார், அவர் யார் அப்படின்னா, நிறைய பேர் காவி உடை போட்டுக்கிட்டு ஒரு சாமியார் மாதிரி, அது கிடையாது. இவரும் அப்படிதான். டிஜே ஐயா ரொம்ப சிம்பிளா இருக்கிறாங்க, ரொம்ப எளிமையானவர்கள். ஸ்ரீராம் சார்ன்றவர் யாரு, ஒரு ப்ரொஃபஸர், அவர் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவர் எப்படி அப்படின்னாங்க, பை பர்த் வந்து என்லைட்டட் பர்சன். அவர் பை பர்த் என்லைட் ஆன ஒருத்தர், மிகப்பெரிய ஒரு மகான். அவர் அன்கம்பேரபிளான ஒரு பர்சன், ஸ்டில் லிவிங். இப்போ எங்க டிஜே ஐயான்றவர் உடலால் மறைந்தார், அவ்வளவுதான். மற்றபடி எங்களுடைய ஸ்ரீராம் சார் வந்து இப்போ வியாபித்து இருக்காரு, எல்லா இடத்துலையுமே இருக்காருங்க. இப்போ ஸ்ரீராம் சார் பத்தி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, எவ்வளவோ கருத்துக்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள், பாடங்கள்லாம் இருக்கு. ஆனா அவர் பிரதானமா அவர் எடுத்துக்கிற ஒரு வாசகம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன நடந்தாலும் வாட் எவர் ஹேப்பன் டு யூ, டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட் என்ற வார்த்தை. இதுதான் அவரோட தாரக மந்திரம். அதுக்கு என்ன பொருள்னா, ரியாக்ட்ன்றது இம்மீடியட்டா ஸ்பான்டேனியஸ். நம்ம ஒருத்தர் ஒரு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் என்னன்னா, அவனை மிஞ்சி நம்ம அறிவை காமிக்கணும், ஏதோ ஒரு வகையில சொல்லிடணும். அது கூடாதுன்றார். ரெஸ்பாண்ட்ன்றது பொறுப்பேற்றுக்கிட்டு தீர்வு சொல்றது தான். அதுதான் அவருடைய மிக முக்கியம். அது நிறைய இருக்கு. என்னை கவர்ந்தது, எனக்கு பிடித்த ஒரு விஷயம், நான் அவர்கிட்ட இருந்து பார்த்தது இந்த விஷயம். இப்போ இந்த ஸ்ரீராம் சாரை பத்தி நானும் பல இடங்கள்ல பேசியிருக்கேங்க. இவரோட முக்கியமான ஒரு எத்தனையோ மிராக்கிள்ஸ் இவர்கிட்ட இல்லாதது இல்லை. அதுல ஒரு சம்பவம், முக்கியமான சம்பவமும், ஸ்ரீராம் சார் யார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்ரீராம் சாருடைய நெருங்கிய நண்பர் ஸ்ரீனிவாஸ் ஒருத்தர் இருக்காருங்க. அவங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது, அவருடைய மகனுக்கு திருமணம் நடக்குது. அவரு ஸ்ரீராம் சார்கிட்ட வந்து ஆசீர்வாதத்துக்காக நிற்கிறாரு. அது செப்டம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அந்த 1ஆம் தேதி அப்ப என்ன பண்றாரு ஸ்ரீராம் சார், உள்ள போயிட்டு ஒரு பார்சல் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு, அந்த ஸ்ரீனிவாசர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு 7ஆம் தேதி கல்யாணம், நான் வந்து செகண்ட் அப்ராடு போறேன், அமெரிக்கா போறேன், என்னோட வாழ்த்துக்கள், அதனால தான் முன்கூட்டியே கொடுத்துட்டேன்னு இதை கொடுத்துட்டாருங்க. இதுல என்ன விசேஷம்னா, அந்த கல்யாணம் நடந்தது சிறப்பா, எல்லாமே முடிஞ்சது. அந்த ஸ்ரீனிவாசன் நைட்டு ஃபோன் பண்றாரு ஸ்ரீராம் சார். ஃபோன் பண்ணி அந்த பார்சலை பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. அவங்க கல்யாண பரபரப்பில் பார்க்கல, இப்போ போய் பாருங்கன்றாங்க. அந்த பார்சலை பிரிக்கிறாங்க, எல்லாமே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. என்ன அப்படின்னா, 1ஆம் தேதி ஒரு பார்சல் கொடுத்துருக்காரு. இப்போ 7ஆம் தேதி இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா, 7ஆம் தேதி அந்த மணமகனும் மணமகள் தாலி கட்டின போட்டோ இருக்கு. அந்த போட்டோ என்ன கலர்ல மணமகன் மணமகள் இருந்தாங்களோ, பக்கத்துல தாலி எப்படி எடுத்து கொடுப்பாங்களோ அத்தனை போட்டோ இருக்கு. இவங்க ஷாக் ஆகி நின்றுட்டாங்க. இது எப்படி நடக்கும்? எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, இந்த விஷயத்துல இது நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு மேல கூட சொல்லுவாங்க. ஆனா இது என்ன அப்படின்னா, ஒரு முறை எனக்கு ஸ்ரீராம் சார் கூட பழகக்கூடிய பாக்கியம் எனக்கு ஏற்பட்டது. ஒரு முறை அந்த போட்டோவையும் நான் பார்த்திருக்கேன். இப்ப எதுக்காக இவ்வளவு அத்தன்டிக்கா சொல்றேன்னா, ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த போட்டோவையும் நான் பார்த்தேன். இதை நான் ஸ்ரீராம் சார்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ கேட்டா, இதுல என்னன்னாங்க, இந்த விஷயத்தை காமிச்சதோட அவர் சொன்னது ரொம்ப ஆச்சரியம். நான் ஏதோ பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு பார்த்தேன். அவர் சொன்னாரு, நோ மிஸ்டர் பூபதி ராஜா, இஃப் யுவர் மைண்ட் இஸ் காம் அண்ட் யூ ஆர் வெரி பியூர், யூ கேன் ஆல்சோ கெட் இட். அப்படி ரொம்ப சாதாரணமாக சொல்றாரு, ஒரு கடல் மிட்டாய் எடுத்து கொடுக்குற மாதிரி சொல்றாரு. அவர் காஸ்மிக் ஆல்பம்ன்ற வார்த்தை அவர் யூஸ் பண்ண வார்த்தை, காஸ்மிக் ஆல்பம். அந்த காஸ்மிக் ஆல்பம்னு ஒன்று இருக்கு, உன்னோட மனநிலையை நீ சுத்தப்படுத்தி சரியாக இருந்தால் உன்னாலையும் பெற முடியும்னு சொன்னார். இதுதான் மிக ஆச்சரியமான விஷயம். இப்போ ஸ்ரீராம் சாரை பத்தி உங்களுக்கு மேலும் 2 வார்த்தை அதிகம் சொல்லுவோம் அப்படின்னா,
பவன் கல்யாண் சார் இப்போ டெபுட்டி சிஎம்மா இருக்காரு. நான் அவரோட பணியாற்றிருக்கேன். எனக்கு அவர் 30 இயர்ஸா எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு முறை பவன் கல்யாண் என்னுடைய நண்பரை கூட்டிட்டு போயிருந்தேன். அப்ப ஸ்ரீராம் சாரை பத்தி சொல்லும்போது பவன் கல்யாண் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்துல இந்த கையில இருந்து எந்த பொருளையும் ஸ்ரீராம் சாரால உற்பத்தி பண்ண முடியும். He can able to create anything from his hand. ஆனால் அது அல்ல ஸ்ரீராம் சார், அதை தாண்டியவர்னர். இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இது இப்படி பண்றதுனால இதுதான் அவர்களா அப்படின்னா இல்லை, இதை தாண்டியது. அந்த தாண்டியது என்னங்க? இப்ப 2 பேரும் நான் சொன்னேன், டிஜிஎன் சொன்னேன், ஸ்ரீராம் சார்ன்னு சொன்னேன். இவங்க 2 பேரும் பிரதான பாடம் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு பிஹேவ் த பிலாசபி. நாம அதன்படி நடக்கணும். ஸ்ரீராம் சார் டிஜிஎன் என்ன சொல்லுவார், முக்கியமான வார்த்தைன்னா, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையிலன்னு குரல் இருக்குங்க. இந்த அடினா என்ன? அது வரைக்கும் நாங்கெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க அடினா பாதம்னு நினைச்சுட்டு, அதை இறைவனை தொட்டு பாதத்தை தொட்டுட்டா நமக்கு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு. அது கிடையாது. எங்க டிஜிஎன் எங்களுக்கு புரிய வச்சது, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடினா, அந்த அடின்றது பாதம் இல்லை, அந்த அடின்றது அவர்கள் வாழ்ந்தபடி, பெரியவர்கள் வாழ்ந்தபடி, பெரியவர்கள் சொல்லியபடி நீ செய்யணுன்றார். இந்த திருத்தம் கொடுத்தால்தான் நம்ம போக முடியும். இப்போ அதே மாதிரி இவர் சொன்னதா ஸ்ரீராம் சார் என்ன சொல்றாரு, இந்த பக்கம் டாக்டர் கிட்ட பழகி டாக்டர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா உன்னுடைய உடல்நிலை சரி ஆகாது. யூ ஹாவ் டு யூஸ் த பிரிஸ்கிரிப்ஷன் சொல்றாரு. அதாவது அவர்கள் என்ன பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ அதன்படி நாம நடக்கணும். நடந்தால்தான். பைபிள்ல கூட தேவனின் ராஜாங்கத்தையும் அதன் நேர்மையையும் நாடி வாருங்கள் அப்படின்றாங்க. அந்த நேர்மை, அதை செய்யணும்ன்றது தான் இவங்களோட பிலாசபி. அதை செய்தால்தான் நமக்கு கிடைக்கும், உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாடத்துக்குள்ள போகும்போது என்ன வரும், எங்க ஐயா டிஜிஎன் ஐயா சொல்றாரு, ஆற்றல் களம். நான் சொன்னேன், இந்த எனர்ஜி ஃபீல்ட், அது ரமணராக இருக்கட்டும், ஆண்டாளாக இருக்கட்டும், சத்குரு ஷிரடி பாபா, நீங்கள் நேர்மையாக இருந்து தொடர்பு கொள்ளும் போது அந்த எனர்ஜி ஃபீல்டு உங்களுக்குள்ள இறங்குன்றாங்க. அந்த எனர்ஜி ஃபீல்டு இறங்கும். அப்படி இறங்கணும்னா என்ன, பாடத்துல இவங்க ஒரு 4 வகையை பிரிச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இது நான் இன்னைக்கு சொல்றேன். என்னன்னா, ஐ, இங்க எனர்ஜி ஃபீல்ட் போகணும்னா ஐன்றது போகணும், அது நான்ன்றது போகணும். இந்த நான்ன்றது தான் பல விஷயத்துக்கு தடங்களா இருக்குன்னு எங்க டிஜிஎன்ஐயும் சொல்லுவாரு, ஸ்ரீராம் சாரும் சொல்லுவார். இந்த நான் எப்படி போகும்? முதல்ல இந்த நான் போறதுக்கு என்னன்னா, எந்த ஒரு செயல் செய்யும் போது நாம் செய்கிறோம், கூட்டாக செய்கிறோம், நாம செயல், நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு ஒரு சரணாகதி அடையும் போதுதான் நான் போகும். இந்த நான்ன்றது பெரிய விஷயங்க. யான் எனது என்று செருக்கறுப்போன் வானோர்க்கும் உயப்படும்னு சொல்லுவாங்க. அந்த செருக்கு போகணும். பகவான் ரமணர்கிட்ட கூட யாரும் வந்தாங்கன்னா, ஒருத்தர் ஜட்ஜு வந்து உட்காந்துட்டு இருக்காரு, நான் ஜட்ஜு வந்திருக்கேன், என்னை சீக்கிரம் பாருங்க அப்படின்னு ஒருத்தர் அகந்தையோட இருக்காரு. பகவான் அதுக்கு பதிலே சொல்லல. சாதாரண கிராமத்தான் வந்தார், அவங்ககிட்ட தான் பேசினாரு. இப்ப பகவானுக்கும் பிடிச்ச ஒரு திருக்குறள் என்னன்னாங்க, நிலையில் அடங்கியான் தோற்றம் மலையிலும் மான பெரிது. அதுதான் அவங்க 2 சொல்றது. நாங்க இந்த ஐ போயிட்டா என்ன வரும்? இப்போ இந்த ஐன்றதுக்கான அற்புதமான எக்ஸ்பிளனேஷன் எங்க டிஜிஎன் ஐயா ஒரு முறை சொன்னாருங்க. ரமணர் சொன்ன விளக்கம். அதாவது ஒரு பொண்ணு, கிட்டின்னு ஒரு பொண்ணு பகவான் கிட்ட வந்து பேசுது. பேசி பகவானே எதுக்கு வந்து கிரைஸ்ட் இப்படி இருக்குன்னு கேக்குது. இப்படி போட்டு இப்படி ஒரு கிராஸ் இருக்கு, கிராஸ் ஏன் இப்படி இருக்குன்னு கேக்குது. உடனே அவங்க ஃபாதர் வந்து, நோ நோ நோ, யூ ஷுட் நாட் ஆஸ்க் லைக் தட், யூ ஹேவ் டு, பெரியவங்கள்ட்ட அப்படி பேசக்கூடாதுன்னு. அப்போ ரமணர் சொன்னாரு, இல்ல இல்ல, குழந்தைக்கு நம்ம விளக்கம் சொல்லணும். அப்ப என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, ஐன்றது கிரைஸ்ட் எப்படி வேணா இருந்திருக்கலாம், ரவுண்டா இருந்திருக்கலாம், இல்ல முக்கோணமா இருந்திருக்கலாம், அது ஏன் ஒரு இப்படி இருக்குன்றதுக்கு பகவான் சொன்ன விளக்கம், ஒரு கோடு, அதை கட் பண்ற இன்னொரு கோடு, அந்த அது என்ன அர்த்தம்னா ஐயம், இந்த நேர் கோடுன்றது ஐ, அதை கட் பண்ணால் அதுதான் கிரைஸ்ட்ன்றார். உன்னுடைய அகந்தை எங்க போகுதோ அங்கதான் உனக்கு அந்த தெய்வத்தின் தரிசனம் தெரியுன்றாங்க. இதுதான் பகவான் சொன்ன வார்த்தை. இந்த ஐ போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னாங்க, நமக்கு லிசனிங் ஃபேக்டர் வரும். இப்போ இங்க என்ன ஒரு பெரிய பிரச்சனைனாங்க, யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலை யாருக்குமே இல்லை, ரெசிஸ்டன்ட் இல்லை. அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிடுறோம், அதை கேட்கணும். அதுதான் இப்போ வள்ளுவன் எத்தனையோ குறள் எழுதினாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான குறள் எல்லாரும் சொல்லுவார். எங்களுக்கு திருக்குறள் முனுசாமி ஐயான்னு ஒரு பெரியவர் இருந்தாருங்க. எங்களுக்கு சின்ன வயசுல பாடம் எடுத்தவர். இதே கபாலி கோயில்ல நாங்க இளைஞர்கள்லாம் அவர் உட்கார வச்சு கேட்போம். அப்போ அவர் அதான் சொல்லுவார். அது சொன்னதுல இந்த செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லுவார். அப்ப என்ன அர்த்தம்னா, எந்த செல்வமும் போயிருமா, ஆனா நம்ம கேட்கிறோம் பாருங்க, அந்த கேட்கும் போது நமக்கு உள்ள போனது காலம் இருக்கும் வரை, நம்ம கடைசி வரைக்கும் அந்த செல்வம் நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கும். அந்த லிசனிங் ஃபேக்டர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிசன் பண்ணும்போது தான் நம்மளோட வாழ்க்கை முன்னேறுது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதை ஆரம்பிக்கிறேன். போக போக இது லிசன் பண்ணா என்ன வரும், அடுத்த கட்டம் என்ன, அடுத்த கட்டம் என்னன்னு என்னுடைய சத்குரு டிஜிஎன் ஐயாவும் ஸ்ரீராம் சாரும் சொன்னது உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன்.
நான் முதலே சொன்ன மாதிரி ஐ கேம் ஹியர் as a delivery boy to deliver something. அவ்வளவுதான். ஒரு விஷயத்தை நாம் வந்து பகிர்ந்துக்கிறோம், நம்ம செய்து இதை செய்வோம். இப்போ இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் இது சொல்லியிருக்கேன். அடுத்த முறை வரும்போது கேட்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன, ரமணருக்கு என்ன ஏற்பட்டது, சுவாமி விவேகானந்தருக்கு ஏற்பட்டது, மற்றவங்களுக்கு என்ன ஏற்பட்டதுன்றதை உங்களோட நான் பரிமாறிக்க ஆசைப்பட்டேன். ஸோ எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுடைய பி குட் சேனலுக்கு அவசியம் வேண்டும். வணக்கம்.